கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். கடந்த 2 ஆண்டுகளில் 6000 யானைகளின் உயிரை AI தொழில்நுட்பம் உதவியுடன் தமிழ்நாடு வனத்துறை பாதுகாத்துள்ளதாக சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாஹூ பாராட்டியுள்ளார். கோயம்புத்தூரில் இருந்து கேரள மாநிலத்திற்கு போத்தனூர், வளையார் பகுதிகள் வழியாக இயக்கப்படும் ரயில்கள் மதுக்கரை வனப்பகுதி வழியாக செல்கின்றன. இந்த வழியாக ரயில்கள் வந்து செல்வதற்கு வசதியாக A, B என்று 2 ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதில் A ரயில் பாதை 2.9 கிலோமீட்டர் தூரமும் B ரயில் பாதை 4.15 கிலோமீட்டர் தூரமும் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளன. இதேபோல கேரளாவுக்கு உட்பட்ட வாழையார் முதல் காஞ்சிக்கோடு வரையிலான ரயில் பாதைகள் வனப்பகுதி வழியாக செல்வதால் ரயில் தண்டவாளங்களுக்கு வரும் காட்டு யானைகள் ரயில் மோதி உயிரிழப்பது தொடர்ந்து வந்தன. மதுக்கரை முதல் காஞ்சிக்கோடு வரையிலான பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளில் 35 காட்டு யானைகள் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் இதை தடுக்க பாலக்காடு ரயில்வே நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அதிகமாக காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள B ரயில் பாதை வாழையாறு, எட்டிமடை இடையே 2 இடங்களில் காட்டு யானைகள் கடந்து செல்வதற்காக சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் காட்டு யானைகள் நடமாட்டத்தை 24 மணி நேரமும் கண்டறிந்து எச்சரிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 12 டவர்கள், 24 AI கேமராக்களும் பொருத்தப்பட்டு 7.05 கிலோமீட்டர் தூரம் வரை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. யானைகள் ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே வரும்போது கட்டுப்பாட்டு அறை மூலம் அருகில் உள்ள ரயில் நிலையங்களுக்கும் வனத்துறையினருக்கும் லோகோ பைலட்டுக்கும் தகவல் அனுப்பப்பட்டு வருவதால் லோகோ பைலட் ரயிலின் வேகத்தை குறைத்து விபத்து ஏற்படுவதை தவிர்க்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல ரயில் தண்டவாள பகுதியில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் வன பணியாளர்கள் காட்டு யானைகள் தென்பட்டால் விரட்டும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள சுப்ரியா சாஹூ IAS, கடந்த 2 ஆண்டுகளாக மதுக்கரை ரயில் பாதையில் எந்த ஒரு காட்டு யானை உயிரிழப்பும் ஏற்படவில்லை. AI அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை அமைப்பின் செயல்பாட்டின் காரணமாக இதுவரை சுமார் 6000 யானைகள் பாதுகாப்பாக ரயில் பாதையை கடந்து சென்றுள்ளன. சரியான முறையில் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பம் மனிதன் யானை மோதல்களை குறைக்க உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக 13.5 யானைகள் ரயில் விபத்துகளால் உயிரிழக்கின்றன. 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் ரயில்கள் மோதியதால் 81 யானைகள் இறந்துள்ளன. 2021-22 15 யானைகளும், 2022-23 15 யானைகளும், 2023-24 17 யானைகளும் இறந்துள்ளன என்று மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது.